வணக்கம். காவேரி குறுக்கே கல்லணை கட்டி தஞ்சை தரணியை சோழ வளநாடு சோறுடைத்து என்னும் பெயர்க்கு ஏற்ப நீரை தேக்கி கல்லணையை கட்டி வேளாண்மையும் நீர் மேலாண்மையையும் செய்து உள்ளார் சோழ மன்னர் கரிகாலச்சோழர். பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கல்லணையும் கரிகால சோழ மன்னரையும் நினைவு கூர்வது இந்த கல்லணை. திருச்சி காவிரி ஆற்று குறுக்கே கட்டப்பட்ட கல்லணை காலம் கடந்து இவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்பும் கட்டிய கல்லணை இன்னும் அப்படியே உள்ளது. அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் கட்டிய அணை இன்றும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் உறுதியாகவும் உள்ளது. தண்ணீர் திறந்து ஆற்றில் தண்ணீர் செல்லுவது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. திருச்சி சுற்றுலா தலமாக மக்கள் பொழுதுபோக்குக்காக வந்து கல்லணையை பார்த்து செல்லுகிறார்கள். சிறுவர்கள் விளையாட்டு தலமும் உள்ளது. நன்றி, வணக்கம்.